நெஞ்சத்தை கில்லாதே ஜூலை 29 எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சகுந்தலா கௌதம்க்கு மதுமிதாவை பொண்ணு கேட்டு போயிருப்பாங்க. ஆனால் மதுவோட அம்மா அதித்தியை தான் பொண்ணு கேட்குறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி அதித்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அதித்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால நிச்சயம் பண்ணுறதுக்காக மதுவோட ஃபேமிலி எல்லாரும் கௌதமோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் அவங்க அதித்தியை பொண்ணு கேட்கல, மதுமிதாவை தான் பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது தெரிஞ்சதுமே மது பயங்கரமாக கோவப்படுறாங்க. நான் எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கும் இவருக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு மது சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சகுந்தலா கௌதமை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதாவை அவங்க ஃபேமிலி எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. மதுவும் நான் அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. அப்போது மதுவோட ரிங் கீழே விழுந்துட்டு இருக்கும். அதை கௌதம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கீழே குனியலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் குனியவே முடியாது. குனிஞ்சு பார்க்குறாரு, குனிஞ்சு எடுக்க முடியல. அதை பார்த்த மதுமிதாக்கு சிரிப்பு வருது. வாயை மூடிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. கடைசியாக எப்படியோ ட்ரை பண்ணி அந்த ரிங்கை எடுத்து முட்டி போட்டு அதை மதுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே ஓடி சார் இவங்க தான் உங்களோட லவ்வரா, இன்றைக்கி தான் நீங்கள் இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா, எப்போ சார் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்டதுமே கௌதம் மதுவோட கையை பிடிக்கிறாங்க. அந்த நிமிஷம் மதுவோட கையை பிடிச்ச அந்த நிமிஷம் மது அப்படியே கௌதமையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவர் கையை பிடிச்சி சேஃபாக அந்த மீடியா பர்சன்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு வெளியே. மது கௌதமியே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.